அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அமீஸ் ஹோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா என்னோட நியூ அப்டேட்டட் சேனலில் ஒரு நியூ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான டேட்ஸ் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் புட்டிங் செய்யறதுக்கு நம்ம முதல்ல பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு சாஃப்டான கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கேரமல் சாஸ் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேரிச்சம்பழம் கேக் செய்யறதுக்கு 250 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணியும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். பேரிச்சம்பழம் நல்லா ஊறி வந்துடும். பேரிச்சம்பழம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரு மிக்சர் ஜாரில் இந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸோட சங்க்ஸ் அங்கங்கே இருந்தால் கேக்கில் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பட்டரையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹேண்ட் விஸ்க் வச்சு பீட் பண்ணும்போது பட்டர் ரொம்ப கோல்டாக இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரௌன் சுகர் பட்டரில் நல்லா கரைஞ்சி ஃப்ளஃபியாக பீட் ஆனதுக்கு அப்புறமா 2 முட்டை சேர்த்து அதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது 150 கிராம் மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மைதா பட்டர் மிக்சர் நல்லா ஒன்றுபட பீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த டேட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக டேட்ஸ் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே கேக்காக செய்யணுன்னா 8 இன்ச் கேக் ட்ரேயில் பேக் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 இன்ச் கேக்கும் அதுக்கப்புறம் 8 மீடியம் சைஸ் கப் கேக்கும் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னைக்கு பேக் பண்ண எடுத்து வச்சிருக்க ட்ரேயில் பேட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 நிமிஷத்துக்கு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது புட்டிங்க்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சாஸ் செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேனோ இல்லைன்னா பாட்டம் ஹெவியான பேனோ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். இந்த சாஸ்க்கு க்ரீம், பட்டர், ப்ரௌன் சுகர், வெனிலா எசன்ஸ் இது 4ஐயும் சேர்த்து லோ ஹீட்டில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த சாஸ்க்கு ஃபுல் ஃபேட் திக்கன் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெஸ்லே பிராண்டில் கிடைக்கிற நார்மல் க்ரீம் இல்லைன்னா விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர்லாம் நல்லா க்ரீமில் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பாயில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக இருக்கும் போது சாஸ் இந்த அளவுக்கு லிக்விடியாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாஸ் நல்லா திக்காகி வந்துடும். அவனில் வச்ச கேக்கு நல்லா சுட சுட ரெடியாகி வந்துருச்சு. அவன்லேருந்து வெளியே கேக் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணுங்கள். சூடாக எடுத்திங்கன்னா கேக் வந்து உடஞ்சிரும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டும் போதே தெரியும் உங்களுக்கு கேக் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ட்ரேயில் பேக் பண்ணி வச்சுருக்க கேக்கில் இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே சாஸ் ட்ரிசில் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
பார்க்குறதுக்கே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுதா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி ஆமிஸ் ஹோமில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் சூப்பர் டெலிஷியஸான, செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான டேட்ஸ் புட்டிங் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆமிஸ் ஹோமுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.